உங்கள்ட்ட முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி ஜூல் என்பது இது போட்டு உங்களுக்கு தரப்பட்ட ஆன்சர் ஜூல் என்பது ஜூல் என்பதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தரப்பட்ட ஆன்சர் என்னன்னு சொன்னா ஒன்று நியூட்டன் மீட்டர், ரெண்டாவது நியூட்டன் மீட்டர் -1, மூணாவது நியூட்டன் -1 மீட்டர் -1, நாலாவது நியூட்டன் மீட்டர் -2, அஞ்சாவது நியூட்டன் -1 மீட்டர் சொல்லி தந்துப்பட்டிருக்குது. அப்ப ஜூலுக்குரிய அலகு இங்க என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. நம்ம இங்க கலந்துரையாட போறோம் என்னன்னு சொன்னா தியரியோட தான் உங்களுக்கு விஷயம் மொத்தமா நம்ம செய்ய போறோம். அதால முதலாவதுனா என்சிக்யூ நான் தேர்ந்தெடுத்த காரணம்னு சொன்னா என்சிக்யூ நம்ம செஞ்சோம் சில தெளிவா செஞ்சா ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ செய்யறது கடும் ஈஸியா இருக்கு. அப்ப என்சிக்யூல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கிளியர் பண்ணுவோமா இருந்தால் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் செய்யறது எனக்கு ஒரு கஷ்டமா இருக்காது, உங்களோட லேசாவும் செய்யலாம். ரைட், அதோட நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கும். ரைட், அப்ப முதலாவது பார்ப்போம். ஜூல் என்பது ஜூல்னு சொல்றது நமக்கு தெரியும், யூனிட் 2ல படிச்சிருக்கிறோம். சக்தியை அளக்கிற ஒரு அலகு, சக்தியை அளக்கிற ஒரு அலகாக இருக்கும் ஜூல். அப்ப சக்திகள் செல்லக்குள்ள நம்ம சிலபஸ்ல பார்க்கக்கூடிய சக்திகள் என்னென்ன சக்தி பார்க்கிறோம்னு சொன்னா யூனிட் 6லயும் சக்திகளை பத்தி நிறைய இடத்த படிக்கிறோம். ஒன்று இயக்க சக்தி பார்க்கிறோம். இயக்க சக்திக்குரிய சமன்பாடு நமக்கு தெரியும், அரை எம்பி வர்க்கம் சொல்றோம். இயக்க சக்திக்குரிய சமன்பாடு அரை எம்பி வர்க்கம் சொல்றோம். அதே மாதிரி அழுத்த சக்தியை பார்க்கிறோம். நம்ம அழுத்த சக்திக்கு சமன்பாடு NGH சொல்றோம். அதே மாதிரி 8வது யூனிட்ல சுழற்சி சக்தியை பத்தி படிக்கிறோம். சுழற்சி சக்தியில அவரோட சமன்பாடு அரை I ஒமேகா வர்க்கம்னு சொல்றோம். அதே மாதிரி மின் சக்தியை பத்தி படிக்கிறோம். மின் சக்தி அல்லது வலுவை பத்தி படிக்கிறோம். மின் சக்தி அதாவது ஒரு பொருளால ஒரு மின் உபகரணத்தால வெளியிடப்பட வலுவை பத்தி படிக்கிறோம். வலுன்னு சொல்றது VIன்னு சொல்லி படிக்கிறோம். அப்ப இந்த சக்தி கேட்டா E = VITன்னு சொல்லக்கூடிய ஒரு சமன்பாடு எடுப்போம். ரைட், ஒவ்வொரு பகுதியில் வரக்குள்ள நான் ஃபுல்லா விளங்கப்படுத்துறேன், சமன்பாடுகளை மட்டும் உங்களுக்கு தொகுத்துட்டு போறேன். ரைட், அதே மாதிரி வெப்ப சக்தி படிக்கிறோம். வெப்ப சக்திக்கு நம்ம படிக்கிற சமன்பாடு H = mc∞ படிக்கிறோம், வெப்ப சக்தி. அதே மாதிரி மீளியல் அழுத்த சக்தி படிக்கிறோம். மீளியல் அழுத்த சக்தி உங்களோட 15வது யூனிட்ல படிப்பீங்க. அங்க படிக்கிற விஷயம் என்ன சொன்னா E = அரை EFEன்னு படிக்கிறோம். இது எல்லாமே சக்திகளுக்குரிய சமன்பாடா இருக்கு நம்ம சிலபஸ்ல. இதோட சக்தின்னு சொல்லாம மறைமுகமான ஒரு சக்தி காணப்படுதுன்னு சொன்னா வேலை. வேலை அளக்கிற அழகும் சக்தி தான், ஜூலாகத்தான் இருக்கும். வேலைன்னு சொல்றதும் வேலை செய்யும் வீதம் சக்தி எனப்படும். வேலை அளக்கிற அழகும் ஜூலா இருக்கு. அப்ப இவ்வளவு சக்திகள் தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம சிலபஸ்ல நம்ம படிக்கிறோம். அப்ப நம்ம சிலபஸ்ல இவ்வளவு சக்திகள் இருந்தாலும் அழகுன்னு சொல்லி கேட்டா இல்ல ஏதாவது ஒரு சமன்பாடுல பிரதிடக்குள்ள தெரிஞ்ச சமன்பாடுல பிரதிடும் போது வாராளுக நம்ம கொடுத்தோம்டா சரி. அப்ப வேலைன்னு சொல்றது நிறைய வேலைகள் நம்ம செய்யறோம். ஆனா நம்ம இங்க படிக்கிற வேலைன்னு சொல்றது 6வது யூனிட்ல நம்ம படிக்கிற வேலைன்னு சொல்றது ஒரு பொருளை இங்க இருக்கிற பொருளை இங்க ஒரு இடத்த கொண்டு வர இந்த வேலையை மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். அப்ப இங்க இருக்கிற பொருளை இங்க கொண்டு வரேன்னு சொன்னா இதுக்கு வழங்கப்பட்ட விசை F ஆக இருந்தால் இடைப்பட்ட தூரம் X ஆக இருந்தால் இந்த வழங்கப்பட்ட திசையில அசைஞ்ச தூரத்தை இரண்டையும் பெருக்கிறது வேலையாக இருக்கும். நமக்கு தெரியும் வேலைன்னு சொல்றது F தர X, வேலைன்னு சொல்றது F தர X. அப்ப வேலை அளக்கிற அலகும் ஜூல் தான். அப்ப விசையோட சம்பந்தப்பட்ட பாருங்க, இல்ல விசையோட சம்பந்தப்பட்ட என்ன அலகு இருக்குன்னு சொன்னா இவரை யூஸ் பண்ணலாம். நீங்க ஏன் சொன்ன ஆன்சர்ல பாக்குறேன் நியூட்டன் தரப்பட்டிருக்கு எல்லாத்துலயும். அப்ப நியூட்டன் தரப்பட்டிருந்தா விசையோட சம்பந்தப்பட்ட ஒரு சமன்பாட்டுல பிரதிடுற மூலம் தான் நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப வேலைக்கு சமன்பாடு நம்ம எடுக்கிறோம், விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். அப்ப வேலையோட அழகை நம்ம பார்த்தோம் சொன்னா வேலையோட அலகு நியூட்டன், தூரத்தை அளக்குற அலகு மீட்டர். அப்ப நியூட்டன் மீட்டர்னு ஆன்சர் எடுக்கலாம்.
அல்லது விசையோட சம்பந்தப்பட்ட வேறு அலகுன்னு பார்த்தோம் சொன்னா இங்க ஒரு ஆள் இருக்கிறார். அப்ப இவர்களை நம்ம செய்யலாம், பிரதியிடுறதன் மூலம் அலகு எடுத்துக்கலாம். கொண்டு இ சமன் அரை எஃப் இ. அரைன்னு சொல்றதுக்கு அலகு இல்லை, நமக்கு தெரியும். எஃப்ன்றது விசை, என்னத்துல அளப்போம், நியூட்டன் அளப்போம். ஈன்னு சொல்றது நீச். அப்ப நீச்சி அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது எம். அப்ப நியூட்டன் மீட்டர்னு சொல்றோம். அப்ப ஏதாவது ஒரு அலகு கேட்கப்பட்டால் நமக்கு தெரியும் 2020, 21, 22 ஒவ்வொரு வருடமும் முதலாவது கேள்வி என்ன கேள்வி இருக்குன்னு சொன்னா அலகு சம்பந்தமான கேள்விகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம எடுக்கலாம் இந்த சமன்பாடுகள்ல அவங்க தான் அலகுல பார்த்தோம்னு சொன்னா இங்க பாக்குற நியூட்டன் இருக்கிறதால நியூட்டன், அதாவது சக்தி, ஜூல்னு சொல்றது சக்தின்னு தெரியும். அப்ப சக்திக்குரிய சமன்பாடுகள் இவ்வளவுதான் நம்ம படிக்கிறோம். அந்த சமன்பாடுல விசை சம்பந்தப்படுற அலகுன்னு சொல்லி பார்த்தோம், சமன்பாடுன்னு பார்த்தா இவரும் இவரும். அப்ப விரும்பின ஒரு ஆளை நம்ம பிரதியிடுற மூலம் அவர் அழகை நம்ம செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப முதலாவது கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா நியூட்டன் மீட்டர்னு சொல்றோம்.